அலுவலக நேரங்களில் அண்ணா சாலையை கடப்பது என்பது ஒரு பெரும் போர்க்களத்தை சந்திப்பதற்கு சமம். இந்த வலி சென்னை வாசிகளுக்கு நன்றாகவே தெரியும். தேனாம்பேட்டையில் தொடங்கி சைதாப்பேட்டை வரை செல்வதற்குள் குறைந்தது 30 முதல் 40 நிமிடங்களாவது ஆகிவிடும். ஆனால் இனி அந்த கவலை சென்னை மக்களுக்கு தேவையில்லை. சென்னையின் போக்குவரத்து வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை நிகழ்த்தி காட்டியுள்ளது. சென்னை மக்களின் நீண்ட நாள் கனவான தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான உயர்மட்ட மேம்பாலம் இதோ பயன்பாட்டிற்கு தயாராகிவிட்டது. 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் ஒரு இரும்பு கோட்டை என்றே இதனை சொல்லலாம். சுமார் 485 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் நவீன பொறியியலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வழக்கமான பாலங்களை கட்ட பயன்படுத்தப்படும் சிமெண்ட் மற்றும் காங்கிரீட் முறையைப் போல அல்லாமல் இது நவீன எஃகு கலவை கட்டுமானம், அதாவது ஸ்டீல் காம்போசிட் ஸ்ட்ரக்சர் தொழில்நுட்பத்தில் இந்த பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வலிமையான இரும்பு தூண்கள் மற்றும் கர்டர்களை கொண்டு மிக குறுகிய காலத்தில் மிக உறுதியாக இதனை கட்டி முடித்துள்ளனர். முன்பு தேனாம்பேட்டை, நந்தனம், சிஐடி நகர் வழியாக சைதாப்பேட்டை வரை செல்ல வேண்டுமென்றால் பல போக்குவரத்து சிக்னல்களை கடந்து செல்ல 40 நிமிடங்கள் வரை ஆகும். ஆனால் இந்த புதிய பாலத்தில் பயணித்தால் வெறும் 5 முதல் 7 நிமிடங்களிலேயே கடந்து விடலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் எந்த தடையும் இன்றி பறந்து சென்று விடலாம். இதனால் அலுவலகம் செல்பவர்களுக்கு நேரம் மிச்சமாவதோடு வாகனங்களின் எரிபொருளும் பெருமளவில் சேமிக்கப்படும். முக்கியமாக ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்காக செல்லும் வாகனங்கள் இனி நெரிசலில் சிக்காமல் விரைவாக மருத்துவமனைக்கு சென்றடைய பெரிதும் உதவியாக இருக்கும். அதிகாரிகள் தெரிவிக்கும் தகவலின்படி இந்த பாலம் முழுவதும் இரும்பால் ஆனது என்பதால் சாதாரண காங்கிரீட் பாலத்தை விட இதற்கு ஆயுட்காலமும் மிக அதிகம். அதே சமயம் இதற்கான பராமரிப்பு செலவும் மிகவும் குறைவு. எதிர்காலத்தில் சென்னையின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இந்த பாலம் நிச்சயமாக மாறும். மொத்தத்தில் பல ஆண்டுகளாக நாம் அனுபவித்து வந்த போக்குவரத்து துயரத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைத்துவிட்டது. லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகளின் பயண களைப்பு இந்த பாலம் இனி பயன்பாட்டிற்கு வந்தால் குறைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.